குண்டன் போகுது வாரன்னு சத்தம் கேட்டது. ஆமா. அப்படி என்ன போகுது? அப்படி சத்தம் ஏது போகுதுன்னு உங்களை நான் கேட்கிறேன். அப்படி சத்தம் கேட்கும் பொழுது இப்படி 2 பேரும் தலைவர் கோலமா ஓடி வந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னவோ ஏதோ இல்ல, நான் உங்களை தப்பா நினைக்க மாட்டேன். தலைவரி கோலமா வந்து என்னவோ இதுல இருந்து வராங்க. இல்ல என்னமோ 2வது நேரத்துல நான் அப்படி வரும்போது நீங்க 2 பேரும் தெரிச்சு ஓடியாந்தீங்கன்னா அப்போ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன விட்டுருங்க, நான் தப்பா நினைக்க மாட்டேன். பாக்குறேன் என்ன தெரியல, பயந்த ஓடாத மாதிரி வராங்களே. எனக்கு உங்களை பத்தி தெரியும், நீங்க அந்த விஷயத்துக்கு லாய்க்கு போட மாட்டீங்க. அதே சமயத்துல எந்த விஷயத்துக்கு பெண்கள்கிட்ட தவறா நடக்கிறது அது மாதிரி சொல்றேன். அது உண்மைதான். சரி மாப்பிள்ள வேட்டி நல்லா கட்டுங்க. அது எப்படி எந்நேரமே அப்படியே விழிப்புடனே இருக்குங்களே? எப்படி நம்ம செய்யும் ஒரு சிலர் அசந்துறாங்க. நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் பகப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெய்வம் எல்லாம் தனியா இல்ல. எங்க வாழ்க்கையை வாழ வைக்கிறது இந்த தொழில் தான். சாப்பாடே தானே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்மை. அப்போ உணவு எதன் மூலமா இருந்தோ அதுதான் நமக்கு தெய்வம். தெய்வம். வாழ்த்துக்கள் ஐயா. இதை வச்சு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. மட்டும் சண்டையா பேச மாட்டேங்கிறேன். சிரிப்பு யாரு என்ன கிரிக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே 2 பேரும். அது அறிமுகப்படுத்தி வச்சுட்டு பேசியா? தங்க அண்ணம்மா உனக்கு தெரியலையா? வள்ளிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். பொண்ணு கேட்டு வர்றது முறை இல்லை. நீங்களா வந்து பொண்ணு கேட்டு வந்துருக்கீங்களா? சரி, அப்ப நீங்களா கொண்டுட்டாங்க. இந்த வள்ளிய பொண்ணு கேட்டு வந்துருக்கீங்க. கேள்றா பெரிய கேள்றா. இருங்க இங்க வாங்க 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 வாங்க. என்ன பாக்குறேன் வாய் தேடி சொல்லிட்டு தெரியாம சொல்லிட்டேங்க. வயசுக்கு மூத்தவரை சொல்லக்கூடாது. நான் சரி 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 கோச்சுக்காதீங்க, விடுங்க, மன்னிச்சுங்க. யாரையா வேற எப்படி நினைப்பாங்க? அப்படி சொன்னா அவங்கள கேனையும் கிரிக்கே நினைப்பாங்களாம் இருக்கிறவங்க. நான் உங்களை போட வாடான்னு சொன்னா அசிங்கமா என்ன அர்த்தம் கேட்குறேன். சரி, உங்க வயசு தெரியாம நான் பேசுவேன், தப்பு தான், விட்டுருங்க, இனிமேல் பேச மாட்டேன். அதாவது ஒரு பொண்ணை கேட்டு வந்தாதான் அந்த பெண்ணுக்கு பெருமை. உண்மை. அதை விட்டுட்டு எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு நீங்கள் அழைஞ்சிங்கன்னா அது அசிங்கம். நான் வந்திருக்கிறது உனக்கு பெருமையா இல்லையா? பெருமைதான். இல்லாட்டி நீ வேற மாப்பிள்ளை பார்த்து கட்டி வச்சுக்க. அவ்வளோ ஒன்று கோவப்படாதீங்க, எந்த விஷயத்திலும் கோவப்படக்கூடாது. கோவப்படல அப்புறம் நீங்க இல்லைன்னா போய் கட்டி வைங்க. இது என்ன ஒண்ணுமே புரியல. நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் ரோசக்காரன். அப்ப நான் மல்க போயிலா நாங்க சொல்லிதான் தெரியும். அம்பா இருக்கு, வாயை திறந்தா அவனோட அம்பா இருக்கு. ஏங்க அப்ப நீங்க தான் சரி. அப்ப நீங்க ரோசக்காரன், அப்ப நானும் நீங்க கோவக்காரன், நான் ரோசக்காரன். அப்படி பேசுங்க. ரோசம் வேற கோவம் வேற இல்ல. தங்கச்சி அம்மா இந்த பேர் கல்யாணம் பண்ண போறியா? உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுக்கிட்டே போய் இப்படி விழுகிறிய பாலுங்கணத்துல. சொல்லு. தலையாட்டாதையோ, தலையாட்டாதையா சொல்லுமா, என்ன பண்றேன்னு சொல்லி சொல்லு. கிளிய வளர்த்து குரங்கையில கொடுத்த கதைன்னு சொல்லுவாங்கல்ல. அது நினைக்கிறதே தவறு. குரங்கு பார்க்க எனக்கே பயமா இருக்கு. குரங்கு கிளிய பத்திரமா பாத்துக்கிறேன். எப்படி இந்த பிள்ளை குடும்பம் நடத்த போகுதுன்னு தெரியல. சரி ஆனா பழகிடுச்சு போல இருக்கு. அது பழகிட்டியா? சரி மச்சான், பேசி இருந்து பிரயோஜனம் இல்ல. மணி 4 ஆயிடுச்சு. ஆமா 4 மணி ஆயிடுச்சு. 2:30 முடிக்கணும்.
அப்படி இல்லடா, இந்த ஒரு பக்கமா இழுத்துக்கிடுச்சா நரம்பு. நேரம் ஆட்டணும். எது இதுதான் ஆட்டமா மண்டை ஆட்டுறது? தங்கி அண்ணா, நமது இடத்திற்கு வீடுவர் வந்திருக்கிறார். வீடுவருக்கு இங்க என்ன வேலையா? மான்குட்டியை தேடி வந்திருக்கிறார். மான்குட்டியை தேடி காட்டிற்குள்ள செல்ல வேண்டும். வந்தவர் இவர் தானோ? வணக்கத்திற்குரியவன வருக, வணக்கத்திற்குரியவரே வருக. மடி தாங்களது விவரத்தை என் அண்ணன் மூலமும் என் தோழி மூலமும் அறிந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொன்னால் தாங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சிகள் செய்து பார்க்கிறோம். நான் அவளை போக சொல்லவே இல்லை. இல்லடா, நான் கேப்பம் தான் பார்த்தேன். பேசிட்டு கீழே ஒரு என்னடா கைது கட்டு இது மாடல்மா. எது 2013 மாடல். 2013 தானே, இது 26. நிதானமா இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் கட்டுவாங்க. இப்ப மானை தேடி வந்தேன் பாரம்மா, ஒரு மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. மானை அழகு மானை வள்ளி மானை தேடி வந்தேன் பாரம்மா, ஒரு மாறாமல் இங்கு வந்தேன் கேளம்மா. மண்ணில் மானிடை போலேதம்மா, மாறாத மஞ்சள் நிறமானம், மஞ்சள் நிறமானம்மா. கடெல்லாம் ஓடி வந்தேன் இந்த மானை தேடியே, கடெல்லாம் ஓடி வந்தேன் இந்த மானை தேடியே. கொடியே வந்ததமா இந்த வனம் நாடியே, கொடியே வந்ததமா இந்த வனம் நாடியே. ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடனான், ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடனான், ஓடி வந்ததை பிடிக்க நாடி வந்த வேடனான். குருகின்றேன் என்றான் மாலை அழகு மாலை அன்பு மாலை சின்ன மாலை சில்ல மாலை தேடி வந்தேன் பாரம், மாறாமல் எங்கு வந்தேன் கேளம்மா. அழகே உருவான மானை நான் விடுவதா, அழகே 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 பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன். என்ன வேண்டும் என்று, நான் என் சொந்தமாக வேண்டும் என்று, ஆண்டுவரை காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார். ஆண்டுவரை காத்திருப்பேன் என்று நான் ஏதோ ஏதோ சொல்லக்கூடாது. அழகே உருவான மானை நான் விடுவதா, அகவே சோர்ந்தேன் அதனாலே முகமே நிலவாக பொழுதி
அழியா செல்வமே நமது ஆனந்தமே அழியா செல்வமே ஆறுயிரே மான் எனக்கு சொந்தமே. சொந்தக்காரமான யாரு மானு போய் சொந்தமா? ஒருவேளை வளர்த்த மானா இருக்குமோனுமோ? ஆமா, அது யார் தோட்டம் எனக்கு சொந்தம், அந்த வீடு எனக்கு சொந்தம், அவங்க பூரா எனக்கு சொந்தம். அதுதான், ஒருவேளை நீங்க வளர்த்தமான அதனால உங்களுக்கு சொந்தமான. இந்த குட்டி எனக்கு சொந்தம். இந்த குட்டி நீ என்னையவே கை நீட்டாதீங்க, பாக்குறவங்கள ஒரு மாதிரி நினைச்சு. ஆறுயிரே மான் எனக்கு சொந்தமே ஈருடல் ஊருயிராய் வாழுவோம் சுகமாறாத இந்த நாங்கள் ஈருடல் ஊருயிராய் வாழுவோம் சுகமாறாத இந்த உலகை ஆளுவோம். எவ்வளவு தூரம்? இன்னும் தூரம் கூட போகலாம். வரவேற்கிறது. ஏன் வேர்க்கிறது? ஏன் வேர்க்கிறது? வரவேற்கிறது. மான்குட்டி என்ன வரவேற்கிறது? இந்த வேர்வை வேற, அந்த வேர்ன்றது வேற. வேர்க்கிறது அந்த மான்குட்டியை நீ பார்வையாலே வரவேற்கிறது. அதை ஏற்கிறது, மனம் ஏற்கிறது, அதனால வரவேற்கிறது. அதனால உங்களால எனக்கு எத்தனையோ மான்குட்டிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். சரி, ஆனால் என் மான்குட்டிக்கு நிகரான மான்குட்டியே அது என்ன? காக்கைக்கும் தன் குஞ்சு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஏன்? உயிருக்கு ஒரு மானாய், ஒரு மானாய், உடலுக்கு இருமானாய், இருமானாய், மொழிக்கு மும்மானாய், மும்மானாய், மறைகளில் நாமானாய், ஆக்கத்தில் ஐமானாய், சுவைகளில் அருமானாய், பதங்களில் எழுமானாய், சித்திக்கும் பொருள் என்மானாய், உள்ளம் தித்திக்கும் நவமானாய், இதுவரை வேறு யாரையுமே பற்றாதமானாய், பத்தாதமானாய், விண்ணாகி மண்ணாகி நீராகி நெருப்பாகி இறுதியில் தன்னை ஒன்றாக்கி உள்ள மறைஞ்சிருக்குன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா அந்த 4 காலில் இருக்குமே. அப்புறம் அது மிருகம் இல்லையா? இவ்வளவு நேரம் அதானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். மானுக்கு 4 கால். சரி, ஆனா மான் போட்ட என்னோட குட்டிக்கு 8 கால். 8 கால். ஒருவேளை அதிசய பிறவி அது இருக்கும். அதிசய பிறவி தான். இருக்கட்டும். ஏன்னா பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், யானைக்கு கால் 17 ஆனதே அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்கன்னா, நான் 8 கால் சொன்னேன்ல. சரி, அதுக்கு விட உங்களுக்கே தெரிஞ்சிடும். பூனைக்கு 6 கால். பூவை நக்கக்கூடியது வண்டு. பூனைக்கு 4 கால் தானே. இது இந்த பூனை கிடையாது. இது வார்த்தையை பிரிச்சு பார்த்தோம்னா பூவில் உள்ள தேனை எடுக்கக்கூடிய அந்த வண்டுக்கு 6 கால் அப்படின்றாங்க. அதனாலதான் பூனைக்கு 6 கால். புள்ளினம் என்று சொல்லக்கூடியது பறவை. அந்த புள்ளினத்திற்கு 9 கால் அப்படின்பாங்க. 9 கால் 2 கால். அப்போ 9 கால் 2 கால் முடிஞ்சு போச்சு. யானைக்கு கால் 17 ஆனதேன். 17 கால் கூட்டி பெருக்கி பாருங்க, கூட்ட வேணாம் பெருக்கி பாருங்க, 4 கால் வரும். அதனால தாங்க இந்த கணக்கெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று சூழ்ச்சோமோ வச்சாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மானுக்கு 8 கால் அப்படின்றீங்கல்ல, இந்த 8 கால் அப்படின்றது கொஞ்சம் அதிசயம். இந்த குட்டி பிறந்தது 4 கால் மான் வயிற்றுல இருந்து தான். ஆனா இதுக்கு எத்தனை கால்னு பார்த்தா இதுக்கு 8 கால். அதுதாங்க இந்த இப்போ இந்த உலகத்துல அதிசயமா என்னென்னமோ பிறக்குது. அது போல உங்க மானும் பிறந்திருக்கலாம். அதான் 2 தலையோடு பிறக்கலையா ஆட்டுக்குட்டி? மானுக்குள்ள அடையாளத்தை சொல்லவா? இல்ல நீங்க அடையாளத்துல சொல்றது இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் இருங்க. நீங்க என்ன சொல்றது இருக்கட்டும்னா என்ன அடையாளம் நான் தான் கேட்கணும். ஏன் இந்த அவசரம்? இல்ல உங்க சட்டமா? ஆமா, ஏன் சட்டம் தான். ஏன் குட்டியை காணோம்னா உங்க குட்டியை காணா அப்ப இங்க நிக்காதீங்க, வேற எங்கயாவது சொல்லுவா. அடையாளம் நீங்க தான் சொல்லணும். அதான் கேட்கணும். நான் கேட்டாத்தே மதிக்காம நீங்களா சொல்லிக்குவீங்களோ? இல்ல உங்க குட்டியோட பெருமையில நீங்களே பேசுவீங்களோ? ஐயா, அந்த வழியா ஒருத்தர் பச்சை சட்டை போட்டு போனாரா, தோல்ல துண்டு போட்டு போனாரா, ஒரு மீசை ஐயா ஒருத்தர் போனாரா, வெள்ளை மீசக்காரரு. ஏன் அடையாளத்தை அதில் பல பேர் போயிருந்துருக்கலாம். சரி, நம்ம அடையாளத்தை சொல்லி கேட்டா தான் ஆமாம் போனார் ஒருத்தர், இல்லை போகலை, இல்லை நான் பார்க்கல, நான் இல்லை இப்போ தான் வந்தேன். எப்போ சொல்லுவாங்க? சொன்னதுக்கு அப்புறம் இந்த வழியாக ஒருத்தர் போனாரா, எப்பா அது என்னப்பா அது மொட்டை தானே வர்றாங்க. அப்போ நீங்கள் அடையாளத்தை சொல்லி தான் நான் கேட்கணும். அதனால தான் நான் சொல்லி கேட்குறேங்கிறேன். இருக்கட்டுமே, முதல்ல அம்மா அந்த பக்கமாக ஒரு மாடு. உங்களுக்கு இதில் என்ன சிரமம்? ஏன் எனக்கு எந்த சிரமம் இல்லை, கொஞ்சம் நேரம் இருங்க. மாடு வச்சா ஒருத்தவங்க மேலே சந்தேகப்பட்டு போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, இங்கே வாங்கப்பா நீங்கள் தேடி வந்ததுங்கிட்டலாம் இங்கெல்லாம் இல்லை, ஒருவேளை இந்த வழியா பாருங்க எங்கேயாவது கிடைக்கலான்னு சொல்லுவாங்க. அதையும் ஒரு முறைக்கு 2 முறை கேட்பாங்க. எங்கே காணாம போச்சு, எப்படி காணாம போச்சு, எந்த இடத்துல நீங்க விட்டீங்க அப்படின்ற விஷயம்லாம் கேட்பாங்க. அதையும் மீறி கடைசியா என்ன செய்வாங்க, பல முறை விசாரிச்சுட்டு சரி நீங்க தேடி வந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா சொல்லுங்கப்பா, நான் யார்ட்டாவது கேட்டு விசாரிச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்பாங்க. அந்த அடையாளத்தை நம்மளா சொல்றது ஒரு வகை. இப்ப ஆட்கள் காணாம போனா நம்ம சொல்லலாம், இன்னாரு இந்த நேரத்துல சட்டை ஓட்டிருந்தாரு, இந்த நேரத்துல வேட்டி கட்டியிருந்தாரு நம்ம சொல்லலாம். இது மிருகம் தானே, ஆரம்பத்தில் மிருகத்தை தானே நீங்க தேடி வந்திருக்கீங்க. அந்த மிருகம் இல்லைன்னு நான் சொல்றேன். மீறி இதை கொண்டு நீங்க பேசுறீங்கன்னா அடையாளத்தை சொல்லுங்கன்னு நான் தான் கேட்பேன். நீங்களா சொல்லாதீங்க. மிருகமாவே இருக்கட்டும். ஒரு மாடு காணும் தேடி போறோம். தேடி போகும்பொழுது இந்த பக்கம் ஒரு மாடு வந்துச்சான்னு கேட்க மாட்டோம். ஒரு காரி மாடு, சரி
இல்லை ஒரு செவல மாடு, இல்லை ஒரு மயில மாடு, இல்லாட்டி மச்சம் உள்ள மாடு, இல்லாட்டி மணி கட்டியிருந்த மாடு, இல்லாட்டி கழுத்தில் துண்டு கட்டியிருந்த மாடு, இல்லை மாலை கட்டியிருந்த கும்பலை அடையாளம் சொல்லி தானே அங்கேயும் கேட்போம். பொத்தாம் பொதுவாக அந்த பக்கம் ஒரு மாடு கேட்க மாட்டோம். சரி, கேட்க மாட்டோம். இந்த பக்கம் ஒரு மஞ்சள் ஓட்டு மாடு வந்துச்சான்னு கேட்போம். அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் ஒரு கண்ணுந்தாயுமா ஒரு மாடு வந்துச்சா அப்படி கேட்போம். அப்படி இல்லாட்டி இந்த பக்கம் ஒரு ஜெர்சி மாடு வந்துச்சா, ஒரு மோளக்காலை வந்துச்சு. அப்போ ஏன் இதில் உங்களுக்கு என்ன சிரமம்? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள் வழிக்கே நான் எப்படியா இருந்தாலும் நான் சொல்லத்தான் போகிறேன். இந்த இது வந்துருச்சா, இது வருதா, அது வருதான்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மை, நான் இல்லைங்கள. சரிங்க, அப்போ வந்துருச்சானா அடையாளத்தை சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவங்க இல்லைன்னு சொன்னால் மேற்கொண்டு இல்லை சீதைகிட்ட போய் இருக்குன்னு சொல்லிடுப்பீங்களா? சீதைகிட்ட போய் 4 பக்கம் போய் தேடி பார்த்தா தானே பொருள் கிடைக்கும். நான் ராமனுடைய தூதுவன் அனுமன் சொல்கிறார். சரி, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா முதல் என்ன கேட்டாங்க? அடையாளம் தான் கேட்டாங்க. அவர்கிட்ட அடையாளம் கேட்டாங்க. நீங்க ராமதூதன் என் வீட்டுக்காரர் தான் வந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? துஷேந்தன் காட்டுக்கு வேட்டைக்கு போறான். அங்கே சகுந்தலைன்னு ஒரு பெண்ணை பார்த்து ஆசைப்படுறான். 2 பேருமே காந்தர்வ மன்னம், அதாவது விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வச்சு திருமணம் பண்றாங்க. மோதிரத்தை போட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணு நாளடைவில் இவர் என்ன பண்றாரு? மோதிரம் சாதா மோதிரம் இல்ல, அரசாங்க முத்திரை பதிச்சது, ராஜ முத்திரை பதித்து இந்த மோதிரத்தை நீ போட்டுக்க. ஆமா அப்படின்னு கொடுத்தாருல்ல. கொடுத்தான். இந்த கணையாளி உன் கையில் இருந்தாலும் உன் ஞாபகம் எனக்கு வரும், அடையாளம். இது இல்லை அப்படின்னா உன் ஞாபகம் எனக்கு இருக்காதுன்னு சொன்னாரு. சரி, முடிஞ்சிருச்சு. திரும்ப அவர் என்ன பண்றாரு? அவருடைய நாட்டுக்கு போயிட்டாரு. இவ கர்ப்பமாகி ஒரு குழந்தை, இப்போ ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றெடுக்கிறா. சரி, இந்த பிள்ளையை தான் மட்டும் வளர்க்குறமே, தன் கணவன்கிட்ட போய் சேருவோமேனு நாட்டுக்கு வர்றாரு. வரும்போது எதேச்சையாக அவருடைய மோதிரம் காணாம போது ஒரு சமயம். இப்போ அவருக்கு போய் சொல்றான், நீ கட்டிய மனைவி நான் தான், இது உனக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்லும்போது நீ யாருன்னே தெரியாதுன்றாரு அவரு. அப்போ என்னன்னா இங்கே அடையாளம் காட்டலை, அதனால அவருக்கு தெரியல. ஆனால் அந்த மோதிரம் ஒரு மீன் சாப்பிட்டுருச்சு. அதாவது ஆற்றுக்குள்ள கிடந்த அந்த மோதிரத்தை மீன் சாப்பிட்டு அந்த மீன் ஒரு மீனவன் கையில் மாட்டி, இந்த மீனை நம்ம சாப்பிட்றத விட மன்னன்ட்ட கொடுக்கலாமேன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த மீனை அறுக்கும் போது உள்ள இருக்க அந்த கணையாளி இருக்குது. எடுத்து பார்த்தா தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஆகா அங்கே இந்த பெண்ணுக்கு நம்ம கொடுத்தமே அப்படின்னு அந்த ஞாபகம் அவருக்கு அங்கே வந்துச்சு. என்னை மாதிரி வேட்டைக்கு வர்றான், உங்களை மாதிரி ஒரு பெண்ணை பார்க்குறான், ஒரு பழகுறாங்க. சரி, ஒரு உதாரணம் தானே வாங்க. ஆமாம், நீங்களும் காட்டுக்குள்ள தானே இருக்கீங்க. ஆமா, அதுக்கு ஒருத்தர் பழகுறாங்க. அந்த பொண்ணு கர்ப்பமே ஆயிடுச்சு. சிரிக்காதீங்க, அது சிந்திக்க வேண்டியது. நான் சிரிக்கல, கட்டுக்குள்ள இருக்கிற என்ன சிரிக்கல? நீங்க இங்க கட்டுப்பாங்க, அப்பதான் எனக்கு சிரிப்பு அதிகமா வரும். மான் பிடிக்க முடியலன்னு வயிற்றுச்சல். ஏன் குட்டியை ஆகா குட்டியை கண்ணு முன்னாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்களே ஒரு மனுஷன். ஒரு வயிற்றுச்சல் இருக்கு. இப்ப இவர் தான் சொன்னாரு, இந்த பக்கமா அடையாளத்தை சொல்லி நான் கேட்கிறேன். அடையாளத்தை சொல்லி கேட்கும் போது ஐயா நான் பார்க்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா மேற்கொண்டு அவங்கள்ட்ட போய் இல்ல என் மான நீங்க தான் திருடி வச்சிருக்கேன் நம்ம சொல்ல முடியுமா? 4 பக்கமா போய் தேடி பார்க்கணும். நீங்க என்ன ஒரு இடத்துல நிக்கிறீங்க? அவரு இந்த மோதிரத்தை கொடுத்ததே எனக்கு பொண்டாட்டி இந்த மோதிரத்தை காமிச்சாத்தான் அவனுடைய நினைவு இருக்கும். இந்த அம்மா மறுபடியும் மோதிரத்தை தொலைச்சு விட்டு போய் நினைச்சு துஷியந்தன். வேணுக்கு நான் தொலைச்சா ஏங்க நான் உங்க வீட்டுக்காரமா? வேணுக்கு நான் தொலைச்சா? வேணுக்குள்ள தொலைச்சாலோ வெளியே தொலைச்சா? காருக்குள்ள வேணும்னா தொலைச்சா நீ வேண்டாம்னு தொலைச்சிட்டா? வேண்டாம்னு தொலைக்கல, தெரியல அவளுக்கு. வேணும் எதேச்சையாக தொலைஞ்சது. வேணும்னா வச்சுக்குவாங்க. சரி, வேண்டாம்னு தான் தொலைச்சா. அப்படிலாம் கிடையாது, எதேச்சையாக தொலைகிறது இருக்குல்ல. உங்க சட்டம் சவுட ஒண்ணு பேசிக்கங்க. அங்க போய் இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்களே ஒரு நாள், நம்ம 2 பேரும் பழகினமே, நான் அவங்க பொண்டாட்டிங்கன்னு இந்த அம்மா சொல்லும் பொழுது அவர் இடம் கேட்டார். அடையாளம் தான் கேட்டார். அடையாளம் எங்கேயா காமி, கையை காமி. அப்போ நீ என் மனைவி இல்லை, ஏன்னா அது இல்லை அங்கே முக்கியம். பாருங்க, கட்டின பொண்டாட்டிக்கிட்ட விண்ணையும் மண்ணையும் சாட்சியாக வச்சு கல்யாணத்தை பண்ணிட்டு காந்தரோமணம் புரிஞ்சு வயிற்றுல ஒரு பிள்ளையும் கொடுத்துப்புட்டு கடைசியில் நீ என் பொண்டாட்டி ஆனா அடையாளம் தெரியாத மனுஷன் வரலாம் ஒரு ஆம்பளையா? பொண்டாட்டியே தெரியாத ஆம்பளையெல்லாம் வரலாம் ஒரு ஆம்பளையா? தேவையே இல்லை, நான் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அப்போ இதில் என்னது என்ன கதையை நான் சொல்லியிருக்க வேண்டியதில்லைங்கிறேன். நீங்க சாடை என்ன கேட்குறீங்க பாருங்க, வரல ஒரு ஆம்பளையானு. நான் உங்களை கேட்கலங்க, நான் இங்கே சேர்ந்து நான் பார்த்து கேட்குறேன். இங்கே பாருங்க, அவன் சொல்லித்தான் அந்த கணையாளி உன்னுடைய உடம்புல ஒட்டி இருக்கிற வரைக்கும் உன்னுடைய நினைவு என் மனதில் இருக்கும். நீங்கள் ஆம்பளையான்னு உடனே படக்குன்னு கேட்டீங்க. ஆம்பளையா இருக்கவன் தான் பழகின உடனே குழந்தை கொடுத்துட்டு போயிருக்கான். நீங்கள் அப்படி படக்குன்னு பேசாது யாரையும். எடுத்தமோ கவிழ்த்தமோ ஞாபகம் இல்லைன்னு நான் அவரைத்தானே சரி சரி அதையே விட்டுருங்க. படக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி படபடங்குதோ? மோதிரத்தை தொலைச்சது யார் மேல தப்பு? சரிப்பா அதை விட்டுருங்க. நீங்க அது மாதிரி மானுக்கு ஏதாவது அடையாளத்துக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? நீங்க எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா? அடையாங்க நீங்க வேற என்ன ஓட்டிருக்கீங்க எப்படி சொல்லவா? இல்ல நீங்களும் துஷேந்தன் மாதிரி அது காணாம போனதுனால அதையே மறந்துட்டுல நிக்கணும். துஷேந்தன் கதையில சொன்னவர் ஆண்குட்டி உடன் பிறந்தது 5. ஆமா, அது அதுக்கு தெரியும். ஆமா, நீங்க எப்படி சொன்னீங்க? இல்லங்க, அந்த மானுக்கு தெரியும்.
அதோடைய பிறப்பு அதுக்கு தானே தெரியும். கோடாரியோடு பிறந்தார் பரசுராமர். ஆமா. வில்லோடு பிறந்தால் சீதை. கால் சிலம்போடு பிறந்தால் கண்ணகி. காற்று பிறக்கும் போதே தாலியோடு பிறந்தா சந்திரமுதி. காற்றுங்கிற இந்த உலகத்துல தோன்றும் பொழுதே தமிழ் மொழியும் தோன்றிச்சான். தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணாள். அங்கே பிறக்கும் பொழுதே அது செழுமையான தமிழாவே பிறந்துச்சான். சாதாரண தமிழா இல்லையா, செழுமையான தமிழ், அதான் செந்தமிழ். அதுபோல ஏன் மான்குட்டி கூட பிறந்தது 5 இருக்கு. அந்த 5 அந்த மான்குட்டிட்ட இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. உங்க மான் கூட பிறந்தது என்ன, அதுக்கு பிறக்காது என்னன்னா அந்த மானுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஏன் எதிர்மறையா பேசுறீங்க? எதிர்மறையா அப்புறம் நீங்க எதிர்மறையா எனக்கு எதிரியான்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் பேச மாட்டேன். உலகத்தோடு ஒட்டவள்கள் பலகற்றும் கல்லாதவன்றாங்க. ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றார் செத்தார் உழைக்கும். நான் என்னுடைய கருத்தை என்னுடைய உணர்வுகளை என்னைக்கு நீங்க உள்வாங்குறீங்களோ மதிக்கிறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய பேச்ச நான் மதிப்பேன் உள்வாங்குவேன். உங்க கருத்தை நான் ஏன் ஏத்துக்கணும்? உங்களுக்கு ஏன் நான் இது பண்ணணும்? இடத்துக்கு தலைவி தான். அதனால தான் நான் உண்மையை சொல்லி நிக்கிறேன். இடத்துக்கு தலைவினா உண்மையை சொன்னாலே கேட்கணும்ல. அப்புறம் நீங்க உங்க சௌரியத்துக்கு மேல பேசிட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? வழியில போற பண்ணா ஆமா இந்த வழியா வரல எப்படி போறதுக்கு இல்ல. உங்க இடத்துக்குள்ள மான்குட்டி இருக்குன்னா இல்ல நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. வழியில போற பொண்ணு கூட தெரியாது. நான் காவல் பாக்குறவ தானே. நான் மான்குட்டியை பிடிச்சாகணும்ங்கற சரி கடமையில இருக்கீங்க. கண்ணியம் தவறாமல் இருக்கீங்க. நான் இந்த இடத்துல காவலை நல்லபடியா முடிக்கணும்ன்ற கடமையில இருக்கேன். இப்ப நீங்க தனியா இருக்கீங்க. சரிங்க. நான் பார்த்தா என்ன வேணாலும் செய்யலாம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஒரு பேச்சு சொன்னேன். என்ன செய்வீங்க? பேச்சு சொன்னா மிரட்டறீங்களா? தனியா ஒரு பொம்பளை பிள்ளை. நான் வந்து தெருவுல போறவள கிடையாது. என்ன ஒண்ணே எல்லாம் கீழ பாத்துட்டு அட கேளுங்க. நான் வந்து தெருவுல போறவளும் கிடையாது. ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஏன் நீங்க எல்லாம் ஆம்பளை தானே, நீங்க குரல் கொடுத்துக்கங்க. அம்மா அடிக்க வராங்க, நீங்க எல்லாம் அங்க பார்க்காத மாதிரி நடிக்கிறீங்களே என்ன? கேளுங்க இங்க முதல்ல. ஏங்க தெருவுல போற பொண்ணா இருந்தா இந்த இடத்துல எல்லுந்தரை 70 நாள் என்னுடைய காவல் என்பது 27 நாள். நான் பாக்குறேன் இந்த இடத்துல காவல். அப்ப மிருகம் வருமா வராதான்னு எனக்கு தானே தெரியும். நான் என்ன சொல்றேன்னா என்னன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா இப்ப நான் உங்களை மறைச்சு வச்சிருக்கீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க வாதம் கிடையாது. வேற மான்குட்டி எது என்பது தெரியாமல் இருக்கின்றீர்கள். அப்ப நீங்க போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நீங்க மானுனியா போய் சொல்றீங்க, நேரடியா சொல்ல வேண்டியதுதானே. பொதுவாகவே இந்த உலகத்துல தெரிந்தது அதிகமா தெரியாதது அதிகமா? தெரியாததாங்க அதிகம் இருக்கும். அதுதான் இதுல நம்ம எதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா ராமாயணத்துல சீதை யார் வயிற்றுல பிறந்தா, ராவணேஸ்வரோடைய பாட்டை யாரு அப்படிங்கிறத விட நான் யாரு, நான் எதுக்காக இந்த உலகத்தில் பிறந்தேன், வெந்ததை திங்கிறோம் விதி வந்தப்போ சாகுறோம், அது உள்ள வாழ்க்கை. கவிராஜன் சொன்னார், இந்த அண்ணன் என்ன பண்ணுவாங்களாம், கேரளாவில் எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், அவர் அண்ணன் எப்போ பார்த்தாலும் அது என்ன இது என்னன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம், இது என்ன பொருள், இதுக்கு என்ன விடை அப்படின்னு. அப்போ சுடர்விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. அவர் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு புத்தகத்தை எடுப்போம் இதை தேடுறதுக்காக. அப்போ அங்கே இன்னொன்ற சொல்லணும்னு தோணும். அந்த தேடல்ங்கிறது வாழ்க்கையில் முக்கியம். அது மாதிரி வாங்க தேடி பார்ப்போம். இருந்தால் படிக்கிறேன், இல்லைன்னா போயிட்டு. சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகங்க. ஒரு எதிரி ஒருத்தவங்க நிற்கும் போது இவங்கள்ட்ட எந்த மாதிரி கேள்வி கணைகளை போட்டால் இவங்க அதுலேருந்து தப்பிக்க முடியாதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் என்னுடைய எதுக்கு என்னுடைய பார்வைக்கு நீங்கள் சொல்கிறது மிருகன்றது மட்டும்தான் நான் இப்போதைக்கு ஏற்றுக்க முடியும். கிண்டல் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஏன் நிற்கிறேன், என்னது கிண்டல் பண்ணுறேன்? கிண்டல் பண்ணாதீங்க. மான்குட்டியை விட்டு நிற்கிறேங்கிறதுக்காக திறமை அதிகம் அது இதுன்னு சொன்னால் அது என்ன நக்கல் பண்ற மாதிரி இருக்கு. நான் காவலுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிறேன்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசி முடிவீங்க. நான் சொன்னேன் என்ன வேணாலும் பண்ணலாம். அதுதான் என்ன பண்ணி முடிவீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ணி அங்க இருக்கா யாக்க அங்க வரீங்க யாக்க யா தம்பி என்ன பண்ணி இப்படி இருப்பீங்க என்ன நீங்க இருங்க பேசிங்க. அதாவது எல்லாரும் இருக்காங்க, அவங்க தப்பா நீங்க தயவு செஞ்சு எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. அவர் என்ன பண்றாருன்னு நானும் பாத்துறேன். அதை சொல்ல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா பயந்தூர் பய போல இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கோங்க இல்லையா, அதுக்காக சொல்றேன். ஓ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு தானே அது. எது நீங்களே கூட என்ன அப்படி நெருங்கி வரும்பொழுது நான் ஒதுங்கி போறேன்னா என்ன காரணம்? கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத அளவுக்கு பேசுறீங்க. கட்டுப்பாடுன்றத ஒன்ன உதட்டளவுல வச்சுக்கிட்டு உள்ள தளவுல ஒரு பெண்ணுகிட்ட என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசுறீங்க நீங்க மறைமுகமா. இந்த பழமொழி கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காகவே நான் மீசையை வச்சுக்கிறது இல்லை. ஆமா இருந்தா தானே அது வளரவும் மாட்டேங்குது. என்ன பண்றது? எது வளரும் எப்படி 13 வயசுல எப்படி வளரும்? யாருக்கு 13 வயசா? இல்லை என் கிறகம். என்ன பண்றது? சரி அதெல்லாம் இருக்கட்டும். அதனால 12 வயசு கதையின் முறைப்படி சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? ஆமா. உங்களுக்கு அடிக்க வர்றது அது தப்புக்கா? நான் அடிக்க வரலையே தம்பி, எனக்கு தெரியும். அப்படியே இருந்தாலும் அக்கான்றீங்களா? அக்கா ஏதாவது தம்பி தவறு செஞ்சா அடிக்கிறது இல்லையா? கூட பிறந்த அக்கா விச வச்சு கொண்டுச்சு ஒரு அக்கா. என்ன பண்றது? கூட பிறந்த அக்காவை தான் ஒருத்தர் முந்திய விளக்கி விட்டே பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவனுக்கு புத்தியே வந்துச்சு. அந்த மாதிரி அக்கா சகோதரியும் உண்டு. அசிங்கப்படுத்தாது. நீங்க பேசும்போது ஒரு அக்காக்காரி விச வச்சான்னு சொல்லும் போது
பேச மாட்டேன்னா தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு அது அது தக்க விஷத்தை கொடுத்துச்சு. சரி, அதுக்கு தான் நம்ம புலவர் தமிழ் வேந்தன்னு சொல்லி ஒரு புலவர். பொம்பளை பொறுக்கியா இருக்கிறவன் பாக்குறான், ஒரு பெண்ணு தேவைன்னு கேட்கறான், உடம்பெல்லாம் வியாதியை வாங்கிட்டா எந்த பெண்ணும் வர மறுக்கிறாளுங்க. போய் ஒவ்வொரு தாசி பெண்கள்ட்டையும் கேட்கறான், என் தம்பி இந்த நிலைமையில இருக்கிறான் வாங்கன்னு, யாருமே வரல. தம்பி நீ கூப்பிட சொன்னவளும் பெண்ணு தான், நானும் பெண்ணு தான், என்னையவே நீ அதே மாதிரி நினைச்சுக்கடான்னு சொல்லி முக்காமுளம் என்று சொல்லக்கூடிய முந்திய தான் விளக்குனா சகோதரி. அதனால தான் சொல்லுவாங்க முக்காமுளம்னு போனதுக்கு அப்புறம் அக்கானும் பார்த்தான ஒருத்தன் அப்படின்பாங்க இல்லையா, அந்த பழமொழி அருணகிரி நாதனுக்கு ஏற்பட்டது. எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது இல்லை. சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி ஏற்கணும். மாறாமல் பேசுகிறேன், மாறாமல் பேசுகிறேன். என் பக்கமும் நியாயம் இருக்கு. என்ன நியாயம் இருக்கு? ஆமா, மாடு இல்லைன்னு சொல்ற, மாடு இங்க இல்லைன்றல. எவ்வளவு வெளிப்படை தன்மையா பேசுறேன், பச்சையா நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். சரி, மான் வயித்துல பிறந்த குட்டி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அந்த கதை 5 நிமிஷத்துல முடிச்சு போயிரும், பரவாயில்லையா? ஓஹோ, அப்ப நடிக்கிறீங்களோ? நான் ஏன் நடிக்கணும்? சரி சரி, எங்க அப்பா உங்கள்ட்ட அப்படியே நடிச்சிட்டாலும் என்ன நீட்டி நடிக்குது? உள்ளபடியே தூங்குறவள எழுப்பிடும் என்ன அப்படின்னு எந்திரிச்சிருவாங்க. இந்த தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க இருக்கா பத்தியா, அவளை என்ன எழுப்பினாலும் இவதான் திட்டமிட்டு தான் படுத்திருக்கிறாங்க. எந்திரிச்சோம்னா அவன் சோறு போட சொல்லுவேன், குழம்பு ஊற்ற சொல்லுவேன், குழம்புல உப்பு இல்லைம்மா, அப்புறம் ரசம் கொண்டு வாடியும்மா, அப்புறம் தொட்டுக்கு என்ன அப்படி இருக்கும்மா. தூங்குன மாதிரி படுத்துக்கிட்டோம்னா வேணா போட்டு தின்னா திங்காட்டி போறான்னு சொல்லி நீங்க திட்டம் போட்டு அப்படி தூங்கணும். அப்படிலாம் இல்லைங்க, அதுல சத்தம் வேற. என்னத்த சத்தம்? சரி, அசந்த நம்ம பிள்ளை தூங்குது பாவம், தோட்டங்காட்டில் வேலை பார்த்த பிள்ளைன்னு இவன் உப்பு இருந்தாலும் உப்பு இல்லாட்டியும் 10 டாலையும் எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க அந்த நாடகம் போடுறவங்க அனுபவப்பட்டு பேசுறாருப்பா. இல்ல 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 நான் நினைச்சேன் உள்ளபடியே புரியலைன்னா சொல்லி புரிய வச்சிடலாம். சரி, நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு மானா குட்டியா இங்கயா இதுவா அப்படின்னு நாடகம் முகத்துல தெரியுது. நீங்க நல்லா நடிக்கிறீங்க, நாடகம் நடிக்கிறீங்களோ? அடுத்து உள்ள வச்சுக்கிட்டு சட்டம் யாருக்கு தெரியும் அருணகிரிநாதர் ஏன் அப்படி ஆனாரு? இன்னைக்கு எவ்வளவு வர பெருமையா பேசுறோம். அருணகிரிநாதர் விழானே நடக்குது. முத்தை தருபத்தி திருநகை எப்படி பாடல் கொடுத்துட்டு போயிருக்காரு. சந்தனடையில முத பாடல் எழுதுனது அவர் தான். அப்படிப்பட்ட அருணகிரிநாதர் வந்து நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னா, பட்டினிக்கு தீனி கெட்டதற்கு பிறகுதாங்க யாரா இருந்தாலும் ஞானி கிடலாங்க. அது மாதிரிதான் இவர் வந்து ஒரு பெண் ஆராய்ச்சியாளரா இருந்தாரு. அதுலயும் பாருங்க, நாசுக்கா ஆராய்ச்சியாளரா. எதுல ஆராய்ச்சி நடக்குது? மண் ஆராய்ச்சி. கீழடின்ற ஊர்ல அகழ்வாராய்ச்சி கூட நடக்குது. ஆமா, அது ஒரு அகழ்வாராய்ச்சி தானே. அது போல இந்த மண்ணை வந்து பரிசோதிச்சு இந்த மண்ணுக்கு என்ன விவசாயம் போட்டா சரியா வரும், தென்னையா வாழையா பருத்தியா இல்ல சூரியகாந்தியா இல்ல கரும்பா இல்ல நெல்லா, மண்ணை பரிசோதனை பண்றாங்கல்ல. அது போல பெண்ணை பரிசோதனை பண்றாரு. பெண்களோட நெருங்கி அதிகமா பழகினா தான் பெண்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். உண்மையா இல்லையா? பொம்பளை பத்தி தெரிஞ்சவர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணினாரு? நீங்க அருணகிரிநாதரை நீங்க சொல்ற மாதிரி கெட்டவரா இருந்திருந்தா முருகனே நேரடியா வந்து இப்படி தாங்கி பிடிப்பாரா? அப்ப என்னை போல எவ்வளவு ஒரு உத்தமன் பாருங்க. கெட்டவர்களை தான் இறைவன் அதிகமா தேர்ந்தெடுப்பாரு. ஏன்னா அந்த கெட்ட குணத்துக்குள்ள தான் நல்ல குணமும் ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்காக தேர்ந்தெடுக்கிறது. நீங்க ரொம்ப நல்லவரோ, வெளியில வந்து அப்படியே நல்ல ஒரு மாதிரி வேஷம் போட்டு உள்ள இருக்க அத்தனையும் தீய என்ன கெட்ட செயல் எல்லாமே. நான் வேஷம் போட்டிருக்கேன், நீங்க? நானும் வேஷம் தான் போட்டு நிற்கிறேன். வேஷம் போட்டாதான் தம்பி, இதுதான் தப்பு. நீங்க வேஷம் போடுறீங்கன்னா அதனால ஏற்படுற பாதிப்பு எனக்கு என் மான்குட்டியை கொடுத்துட்டு நீங்க போட்டுங்க. என்னமோ உண்மையாலுமே நடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசுறாரு. நெளிக்குது நம்ம பாக்குதுன்னு ஏன் குறுக்க வந்தீங்க? இல்ல ஏதோ நீட்டி நெளிக்குது. நீங்க சொன்னா கேட்கணும், சொந்த பத்தி எடுக்கணும். நீங்களே ஆமா, நான் சொன்னா நீங்க கேட்கணும். நீங்க யாரு எனக்கு? நான் அந்த இடத்துக்கு நீங்க யாருங்க எனக்கு? நான் இடத்துக்கு தலைவி. நீங்க எனக்கு யாரு? தலைவி என்னங்க?
என்னங்க போங்க பிரச்சனை என்னங்க வாங்க. நீங்க இடத்துக்கு தலைவி. இடத்துக்கு தலைவி. எனக்கு யாரு? உங்களுக்கு யாருல ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கல்ல? ஏன் இடத்துக்கு வந்திருக்கீங்கல்ல? அப்ப தலைவி சொன்னா நீங்க கேட்கணும். நீங்க என்ன? நீங்க எங்க அம்மாவா? இல்ல இல்ல சின்னம்மாவா? இல்ல இல்ல பெரியம்மாவா? இல்லங்க. அக்காவா தங்கச்சி? இல்ல 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 இல்ல. எங்க வீட்டுக்காரம்மாவா? என்னது? எதுவுமே இல்ல. இல்ல. அப்புறம் சொன்னா கேட்கணும் ரொம்ப அதிகாரம் பண்றீங்க. தம்பி உங்க அக்காவோ உங்க அம்மாவோ உங்க சின்னம்மாவோ பெரியம்மாவோ உங்க பொண்டாட்டியோ சொல்றதா இருந்தா நீங்க வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். வீட்டுக்குள்ள இருந்து கேளுங்க. இதுக்கு வந்திருக்கீங்க காட்டுக்கு. இந்த காட்டுக்கு நான் தான் இடத்துக்கு சொந்தக்காரி. அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும். மான் இல்லைன்னா அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா உண்மையை சொல்லணும். உண்மையை தான் பேசுறேன். நீட்டி நடிக்குது. நீங்க ஏமாற போறீங்க தானா? அதான் அப்ப ஏமாத்துறவர் நீங்க தானே அர்த்தம். உலகமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அப்ப ஏமாத்துறீங்கன்னு ஒத்துக்கங்க. இங்க பாருங்க, கவர்ச்சிக்கு தான் இப்பெல்லாம் காலம், கருத்துக்கு காலமே இல்லை. நீங்க என்னைய வந்து மான்குட்டி இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டா நீங்க ஜெயிச்சிடலாம், நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம். நான் ஜெயிப்பு தோப்பு நல்ல பேரு கெட்ட பேர் இதெல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு தான் போச்சு கடைசியில். அப்புறம் என் அப்பனுக்கு நான் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு முடிஞ்சு. எங்க அப்பா தான் காவலுக்கு அனுப்பிடுறாரு. உங்க அப்பா? எங்க அப்பா நம்பி தலைவி நம்பிராஜ மகன். நீங்க? ஆமா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். ஆமா. இதுல இருந்தே உங்க பொய் பித்தலாட்டம் என்னன்னு தெரிஞ்சு. என்ன பித்தலாட்டம் கண்டிய? உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. சரி சரி, இதுவே தெரியாம தான் இருக்கிறீங்களா? என்னங்க எங்க எடுத்து வளர்த்தவங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். ராமாயணத்துல அது யாரு, மகாபாரதத்துல இது யாரு அப்படிங்கிறத விட நம்ம யாரு. உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம். நம்ம யாரு? உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நம்ம யாரு? முதல்ல ஒரு தாயும் தகப்பனும் பெற்றாம அந்த உலகத்துக்கு நம்ம வந்தோமா? ஆனா எனக்கு பெத்தவங்க யாருன்னு தெரியாது. வளர்த்தவங்க தெரியாதுல்ல. வாயை மூடி. ஏன் வாயை மூடணும்? வாயை அடங்கி நிக்க. வாயை மூடி நீங்க. வாயை மூடுங்க. ஏன் என்ன? வாயை மூடுங்க. ஏன் என்ன? என்னன்னு கேட்டேன். பொம்பளை விட பேசலாம். அப்படித்தான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்கிறது எப்படி இருக்குன்னா, இங்க பண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க? பொம்பளை பிள்ளைங்கிறதுக்காக பொறுமையா நிக்கிறேன். நானும் சான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு இருக்காங்க. அதற்கு ஒரு அளவு இருக்கு. நீங்க எல்லை கடந்து என்னைய போக வைக்கிறீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. ஏன் எல்லையை நீங்க மீறுறீங்க? வீரம் அடி இவ்வளவு நேரம் நல்லபடியா நடந்துச்சு. ஏன் நீ என்ன பண்ணுவீங்க? இனி என்ன செய்வீங்க? அடிக்க போறீங்களா? என்ன பண்ணுவீங்க? மிரட்டுறாரு வந்து நின்றுக்கிட்டு. பொறுமையா ஓனாராம். காலை பிடிங்க. நீங்க என்ன வந்ததுல இருந்து ரொம்ப பொறுமையா போயிட்டு இதுக்கு மேல பொறுமை தாங்க மாட்டேன்னா காரியான்னா கழுத காலை பிடிக்கலன்னா குட்டி ஓட்டுருந்தா காலை பிடிச்சா பிரயோஜனம் இருக்குது. சரி, பாலை கறந்து போடலாம். இன்னும் குட்டி ஓடவே இல்லையே. அது குட்டி போட வைக்கிறதுக்காவது காலை பிடிங்க. ஏமாளி பொண்ணை போல ஏதோ பேசுறேன்னா, நான் அந்த மான் குட்டியை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நான் போயிட்டேன்னா ஏமாந்து போறது நானா இருக்காது. சரி, நீங்க தான் என்ன சொல்றீங்க? ஐயோ, ஒரு அருமையான ஆள் வந்தானே, இந்த குட்டியை தள்ளி விட்டுருக்கலாமே. ரொம்ப அருமையான ஆள். இந்த குட்டியை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நான் என்ன விரட்டி விட்டுருவேன். ஓடணும். அவிக்கவும் முடியாது, பொறிக்கவும் முடியாது, திங்கவும் முடியாது. காலம் பூரா வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியது. அப்படியே குருன்னு நீங்க அவிச்சிருவியோ பொறிச்சிருவியோ வறுத்துருவியோ? ஏங்க இந்த குட்டியை கொண்டு போய் குட்டி போட வைக்க போறேங்க. நானு குட்டி போட வைக்க போறீங்களா? ஏமாளி பொண்ணு போல எதை பேசுறேன்? வீடியோல மனம் வரைக்கிறேன். நீட்டி நடிக்குது. காப்பா பணத்தை கட்டுக்குள்ளே ஏட்டு கொடுக்க வருகிறேன். வெள்ளிப்பட்டு கிண்டல் பேசி ஏங்க பார்க்கிறேன். அதிக பேசுற
பத்தாது, ஆறாம் அறிவை பயன்படுத்தணும், பகுத்தறிவை பயன்படுத்தணும். பகுத்தறிவு எல்லாத்துக்கும் 6 அறிவை தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஏமாறுறா, ஒருத்தர் ஏமாத்துறான். சரி, யார் மேல தப்பு? இந்த இடத்துல நீங்க ஏமாத்துறவங்க மேலதான் தப்பு. இந்த கறிக்குழம்பு வாசம் அடிக்குது. அவளை நம்பிக்கை உங்க மேல வச்சிருக்கேன், அதுக்கு என்ன பண்றது? ஏமாறுறேன்னா நம்பிக்கைன்னு தான் அர்த்தம். நம்பிக்கை வச்சவங்கள ஏமாத்தினா முடிஞ்சு போச்சு. கடவுள் தான் தண்டனை கொடுப்பாரு. தப்பு. எதிர்பார்ப்பு நம்பிக்கை எல்லாம் இடம் பார்த்து வைக்கணும். அதத்தான் சொல்றேன், எல்லார் மேலயுமா வைக்க போறேன். என்னை பத்தியே தெரியாம எதுக்கு நம்புறீங்க? இப்ப நீங்க எப்படி என்ன ஏமாளின்னு சொல்றீங்க? நீங்க இடத்திற்கு தலைவி, நான் உங்களை நம்பி இருக்கேன்னா இந்த இடம் உங்க இருக்கா, உங்க இடங்க இருக்கா? இடத்துக்கு தலைவின்றதே இப்பதானே பாக்குறீங்க. அப்ப என் மேல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது வழி இல்லங்க என்ன? அப்ப எனக்கு அது மாதிரிதான் வந்துட்டாரு, நானும் நம்பத்தான் செய்வேன். சேபஸ். அப்ப நீங்க என்னை நம்பிதான் இருக்கீங்க. ஆமா, உங்களை நம்பி நான் இருக்கல, அது ஒரு விதமான நம்பிக்கை. ஏமாத்துறீங்கன்னு தெரிஞ்சு ஏமாறுறேன் பாத்தீங்களா, அது ஒரு விதமான நம்பிக்கை. அதனால இலவகத்து கிளி போல இவர் வந்தாரு, பாட்டு என்ன முடிக்கிறேன் நம்பிராஜன் விட்டு குட்டியா இல்ல நங்கை மோகினி விட்டு குட்டியா? ஏன் குட்டி அது எனக்காக பிறந்தது, எனக்காகவே வளர்ந்தது. அண்ணே நான் எப்பொழுது வருவேன்? இன்னும் ஒரு நேரம் தம்பிங்கிறியோ, ஒரு நேரம் அண்ணே அக்காண்டிரியா, வாங்கன்னு பேசுறீங்க. நிறுத்துங்க. நான் அக்காண்டி சொன்னா எப்போ அக்கா தான். இல்ல சரி சரி தம்பி அப்படியே நிறுத்துங்கப்பா. நான் உன்னை கேட்கிறேன், இந்த குட்டி உங்களுக்காகவே பிறந்தது, உங்களுக்காக வளர்ந்ததுன்றீங்க. நான் ஏன் அக்கான்னு சொல்றேன்? அக்கா பிரிக்க போறேன். யாரு உங்களுக்கு புரிஞ்சு போயிடாம பாருங்க, இருக்கிறாங்களா? பெல்ட் போட்டிருக்கேன். கட்டடத்துக்கு எப்படி கீழே இழுவை போட்டு அதுக்கப்புறம் மேலே கட்டடத்தை எவ்வளோ கட்டினாலும் கட்டடம் நிற்கிதோ அது மாதிரி இப்போ நமக்கு போட்டிருக்காங்க. இதுவே ரொம்ப வீக்காக இருக்கு, அதுக்கு என்ன பண்ணுறது? அது வந்து என்னோட ஸ்டைல். என்ன நீங்கள் சௌரியத்தை பேசுறீங்க, இப்படி நிற்கிறதானே? எங்க நேரம் நிமிர்ந்து இல்லைங்க பாப்பா, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. எப்படின்னா விளைந்த கதிர் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சாப்புல தான் நிற்பேன். நிமிர்ந்து இப்படி நிற்க சொன்னீங்கன்னா அது விளைஞ்ச கதிர் வளைஞ்சு நிற்க, அது வளைஞ்சது மட்டும்தான் வளைஞ்சு நிற்கும்னு இல்லை. கரைய பார்த்து குனிஞ்சு நிற்கிது கதிரு, கதிரு தன் நிலைய மறந்து மேல வாக்குது பதறு, அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே எதுக்கும் ஆகாத சிலது. நான் என்னதான் சொல்லிக்கிறேன், ஆர்ப்பாட்டம் பண்ணது வெளியில. பரவாயில்ல பரவாயில்ல, மனுஷே சாப்பிடு. ஆனா நீங்க அசந்தா சாப்பிட்டு எவ்வளவு இருக்கு. ஆமா நீங்க பெரிய எவ்வளவு திண்ணக்கமா பேசுறீங்க, மலையவே கொஞ்சம் கூட கூச்சப்படாம. ஆர்த்தி சொல்லி கொடுத்தா திண்ணக்கம் தேனா விட்டலாம். சரி இல்ல அடுத்தவன் சொத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நீங்க அப்படியே கேலியா கிண்டலா? ஏங்க அடுத்தவன் சொத்துன்னு தெரிஞ்சு நீங்களே இவ்வளவு ஆசைப்படுறீங்களே? யார் சொல்லு? நம்பிராஜன் குட்டியா இல்ல நங்கை மோகினி விட்டு குட்டியா? இடம் ஏன் இடங்க இந்த இடத்துல இருக்கு இருக்காதுன்றது எனக்கு தான் தெரியும். அதாவதுங்க சரி கேடுவரே அண்ணே, உங்களுக்கு வேண்டாம், இது என் இடம், அதுக்கு அந்த பக்கம் அந்த அண்ணன் இடம்னு வச்சுக்கோ. சரி, நான் இங்கே ஒரு தென்னை மரம் வச்சுருக்கேன். அந்த தென்னை மரம் காய்ச்சது அந்த பக்கம் விழுந்துருது. அந்த தேங்காய் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் அந்த அண்ணன் இல்லை அது ஏங்காய்ன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்ல முடியும்? மரம் என்னோட விழுந்தது அவர் இடத்துல, அதுதான் இங்க இடம் உங்களது, குட்டி எனக்கு சொந்தமானது. சரி, நீங்க எங்க இடம்னு வேணா சொல்லலாம். குட்டி வந்து உங்க அப்பாவுக்கு சொந்தம், உங்க அம்மாவுக்கு சொந்தம், உங்களுக்கு சொந்தம், உங்க வகைராவுக்கு சொந்தம்னு சொன்னீங்க, தப்பா போயிரும். பாத்துங்க, இதெல்லாம் மிரட்டுறது மாதிரி தெரியும். மிரட்டல, யதார்த்தமா உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு இன்னல் வருது அப்படின்னா அந்த மரமே தேவை கிடையாது, வெட்டி எடுத்துட வேண்டியதே. அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்குது, அடுத்தவங்க இடத்துல அடிக்கடி போய் விழுது அப்படின்னு தெரியும் போது அந்த மரமே தேவை கிடையாது. நான் அப்படி இல்ல, நீங்க அடுத்தவங்க இடத்துல இருந்தா நீங்க 2 காய் வச்சுக்கங்க, நீங்க 2 காய் எடுத்து சமைங்க. நான் அப்படியே இல்ல, யாரு பெரிய பெருமை பித்தாதி அந்த மாதிரி. நீங்க 2 இளநீ வெட்டி சாப்பிடுங்க. சரி இங்க பாருங்க, 10 இளநீ வெட்டி விடும்போது அண்ணே நீங்க 2 நாள் கொண்டு போங்க. அது நம்ம மனித முறையில உள்ளது. அப்படி உள்ளவனுக்கு தான் இப்படி எல்லாம் பாவம் எல்லாம் வந்து சேருது. என்ன பாவம்? அடுத்த கொஞ்சம் உள்ள எனக்கு பெருங்கொண்ட பாவம் அப்படி வந்து சேர்ந்துருக்கு. நான் என்ன பண்றது? நிறுத்துங்க. நான் பாவமா இருந்தா சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தாம வீட்டுல இருந்திருப்பேன். என்னைக்கா இருந்தா அந்த குட்டியை கூட்டி போறேன்னு சொன்ன வேணாம். யாரு? என்ன நானு? குட்டியை நீங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தா அந்த குட்டியை போய் தேடி சார். நான் கேட்கறேன், குட்டியை தேடி வந்திருக்கீங்க, குட்டி பிடிக்க பலகான வழி இருக்கு. குழி வெட்டி பிடிக்கலாம், வலை விரிச்சு பிடிக்கலாம், சிலை வைத்து பிடிக்கலாம், இந்த கனையால் குத்தி கூட பிடிக்கலாமே. தப்பு 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 நீங்க சொல்ல. ஏன் நீங்க பிடிக்கல? அதெல்லாம் தப்பு.
குழி வெட்டுறதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? ஆமா. இந்த நம்ம நினைப்போம் அடுத்தவனுக்கு கொட்டுறோம் குழின்னு, ஒரு நாளைக்கு மறந்துட்டு போய் நம்மளே அதில் விழுந்துருவோம். அதனால எனக்கு நீங்க தான் ஒத்துக்கிறீங்க எதா இருந்தாலும். அப்புறம் அடுத்து வலைன்னா வலையை விரிச்சு பிடிங்க. வலை விரிச்சா மானுக்கு தான் ஆபத்து, மானுக்கு இல்லை வலைக்கு தான் ஆபத்து, ரெண்டுக்கும் ஆபத்து. ஓ, வலையில் சிக்கினால் ஏதாவது சேதாரமாகி விட்டால் ஏற்கனவே பிடிச்சிருக்கிறேன் மூத்த குட்டி இப்படி நடந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்கு? அப்படியே அப்படி அன்னம் போல் அசையாத்தான் இருக்கு. ஆசையா அன்னம் போல் நடை நடந்து என் ஆரணங்கே எங்கே சென்றாய் சிலை வச்சு பிடிங்க. எந்த ஒரு போறாய்? அப்ப மூத்த குட்டி அப்படி இருக்கும்போது சின்ன குட்டி வலையில் சிக்கி காலை இழுத்து ஏதாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா தவக்கட்டின்னு தொங்கிட்டு வந்துச்சுன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நுண்டின்பாங்க. என்னடா? அதனால தான் குழி வெட்டக்கூடாது, வலை பிடிக்கக்கூடாது, கம்பால் அடிக்கக்கூடாது, கனையால் அடிக்கக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது, சுட்டு பிடிக்கக்கூடாது, கையால் அரவணைத்து பிடிக்க வாய்ப்பே இல்லை. சரி, நல்ல நோக்கத்தில் வந்திருக்கேன். நல்ல நோக்கத்தில் வந்திருக்கேன். நோக்கம், உங்கள் நோக்கம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். மான் நல்லா பார்த்தீங்களா? பார்த்தேன்னா கதை முடிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா கதை பிடிச்சிருச்சு. பார்த்தீங்களான்னா இறந்த காலம். சரி, பார்த்து கொண்டிருக்கிறேன் அது நிகழ்காலம். நான் நிகழ்காலத்தில் என்ன பார்த்தீங்களா அதை இப்போ சொல்லுங்கன்னு சொன்னேன். இருட்டுற அடையாளத்தை சொல்லுங்கன்றே. அப்படியா? காயாத கானகத்தில் காயாத கானகத்தில் நின்றுள்ளாவும் காயாத கானகத்தில் நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேவும் காணடைந்து நரசம் தனமும் பொழுதும் கவழும் மேவும் காணடைந்து நரசம் தனமும் பொழுதும் கவழும் கலவங்கடனின் சுடங்கு வடந்துள்ளே யாகமான் மேவும் காணடைந்து நரசம் தனமும் பொழுதும் கவழும் பங்கலனின் சுடங்கு படந்திடம் மே யாகமான் காணும் துறவர்கள் மணியின் உலகானம் மே யாகமான் காணும் துறவர்கள் மணியின் உலகானம் தாவிது நமது குணவதில் வேக தெரியமான குணவல்தான் தாவிது நமது குணவதில் வேக தெரியமான குணவல் தாவிது நமது மேக தெரியமானது உடை தாவிது நமது மேக தெரியமானது உடையது மேகாதமான் குத்தும் அவள முக்கடிதர் கருதப்படும் இது மானே இல்ல. நீங்க என்ன தான் தெரிஞ்சிருக்கீங்க. இவ்வளவு நேரம் மானுன்னு சொல்றதெல்லாம் அத்தனையும் பொய். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மானை தேடி வந்தேன் பாரம்மா வள்ளி மானை தேடி வந்தேன். நான் அப்பதான் கேட்டேன் என்னவான்னு கேட்டேன், இல்லையே நீங்க. நான் ரொம்ப சிரமம்யா உங்களோட எல்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு. என்ன பண்றது, ஓட்டிதான் தெரிஞ்சுக்கிட்டே நம்மள தான் தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாடு வந்து ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் நம்ம நிற்கிறது. ஒரு நச்சந்திரிகை போதி உல்லாசமா நச்சந்திரிகை போதி உல்லாசமாய் உணர்வு வருவாய் அடி மாதரசே வருவாய் அடி மாதரசே மாதரசே
சம்மதமில்லை என குறைப்பாயதை சம்மதமில்லை என குறைப்பாயதை இந்த பருவம் போகலாமா 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 கண் சற்று முன்மனம் போல நீ இருக்கிறேன் சற்று முன்மனம் போல நீ இருக்கிறேன் நாட்டம் அறியணும் மாட்டுறான் மாறணும் நாட்டம் அறியணும் மாட்டுறான் மாறணும் நாயகியாளே வெள்ளி நாயகியாளே மருவவாடி சேட்டை மொழிகளை செப்புவதாலே நீ சேட்டை மொழிகளை செப்புவதாலே நீ சீச்சியார் பெண் செயலிடுவாரும் சீச்சியார் பெண் செயலிடுவாரும் ரொம்ப மோசம். விரும்பி கல்யாணம் பண்ண வந்தவன சீச்சின்னு சொல்றீங்களே. ஆமா சீச்சி சீரன்னு நிச்சு அதை சொல்லாமா? அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனால தான் சொல்றேன். போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஆவியே சஞ்சீவியே ஆவியே என்புயிர் சஞ்சீவிய மன்மதனன் பாவிய மலக்கலைகள் தூய வாட்டுவன் மாய வேடா போடா அட மாய வேடா போடா மங்கையன் இடத்தில் சந்தையில்லா வார்த்தையை இங்கிதமாக வெட்டி மாய வேடா போடா போடா சிட்டுப்புள்ள தினமாவே கல்யாணம் போடான்னு சொல்லாமா? ஆரம்பத்திலே நீங்க வாடி போடி பேசுறீங்கல்ல. பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே பாயும் தென்றலாலே அடி பாங்கிய சுற்றதெங்காண்டு ஓங்கிய தென்றல் மோகன் அங்கிய பக்கவாடி போங்கண்ணே அண்ணா வாங்கண்ணா. என்ன டே அப்படின்னு கேட்குறாப்புல. அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகையாக பிரிக்கப்பட்டு வாழ்ந்த முதலில் தோன்றிய குறிஞ்சி நிலத்தில் தோன்றிய காதல் காவியத்தை இன்று வரை மக்களிடையே இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை நடத்தி சென்று, அதேபோல் குறிப்பாக தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ்நாட்டில் விதைத்து கொண்டிருக்கும் கவி சக்கரவர்த்தி கவிராஜ் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கின்றோம். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி. வெல்லட்டும் தமிழ் தேசியம். வேடுவர் மாந்தேவி வெள்ளையாம் என்னை தான் தேடி வந்தாராம். பண்ண கதையே அதுதான். உனக்கே கதை தெரிஞ்சிருக்கு. நானே தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னா எப்படி? மனம் படைத்தேன் உம்மை நினைப்பதற்கு வடிவெடுத்தேன் உம்மை மணப்பதற்கு. பரிசங்கம் நின்றாங்கே ஒளி இசைக்க பரிசங்கம் நின்றாங்கே கை கடம் நான் பெற்ற கனவு கட்டி கனவுகள் நினைவாக உறவு தந்தாய் மனம் படைத்தீருமை நினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு.
உன்னை மணமுடிக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே வேடவனாக வந்த மான்குட்டி வந்திருக்கிறது விளக்கு வைத்தது அடியன் தான் திருமணத்திற்கு சம்மதம். எனக்கு ஒரு வரம், இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானி வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தர வேண்டும். அதுவே என்னுடைய வரம். எப்படி அழைப்பாரு? மேலவாத்தியம் முழங்கட்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும்.